வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு அற்புதமான கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேலும் பல அற்புதமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துறவியின் அறிவுரை. இளைஞன் ஒருவன் தொழில் செய்ய ஆசைப்பட்டு ஒரு புதிய தொழிலை தொடங்கினான். ஆனால் அவனால் அந்த தொழிலில் வெற்றி பெற முடியவில்லை. சரி என்று வேறு தொழிலை ஆரம்பித்தான். அதிலும் தோல்வியை அடைந்தான். இப்படி பல தொழிலில் ஆரம்பித்தாலும் அதில் அவனுக்கு தோல்வியே கிடைத்தது. அனைத்து தொழிலிலும் தோல்வியடைந்ததால் சோகமாக ஒரு மரத்தின் கீழே அமர்ந்து யோசித்து கொண்டு இருந்தான். அப்போது ஒருவன், துறவி ஒருவர் நம் ஊருக்கு வந்திருப்பதாக இவனிடம் கூறினான். உடனே அந்த இளைஞன் அந்த துறவியிடம் சென்று தன் தோல்விக்கான காரணம் என்ன என்றும் தான் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்றும் அறிவுரை கூறுங்கள் என்று துறவியே கேட்டான். அதற்கு துறவி, நாம் எந்த காரியத்திலும் எந்த செயலிலும் வெற்றி பெற அதில் மிகுந்த ஆர்வமும் மிகுந்த தீவிரமும் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே இளைஞன் தான் மிகுந்த ஆர்வமாகத்தான் தொழில் ஆரம்பித்ததாகவும் ஆனால் அதில் தோல்வியடைந்ததாகவும் கூறினான். அதற்கு துறவி, ஆர்வம் மட்டும் போதாது, மிக தீவிரமாக அதை செய்ய வேண்டும் என்று கூறினார். தான் தீவிரமாக இருந்ததாகவும் இளைஞன் கூறினான். அதற்கு துறவி, அப்படியா என்று இளைஞனை ஆற்று தண்ணீருக்குள் அழைத்துச் சென்று தண்ணீரில் அமுக்கினார். கிட்டத்தட்ட 1 நிமிடம் கழித்து அவனை வெளியே தூக்கி அவனிடம், தண்ணீருக்குள் இருக்கும்போது உனக்கு என்ன தேவைப்பட்டது என்று கேட்டார். அதற்கு இளைஞன் தனக்கு மூச்சு விடுவதற்கு காற்று தேவைப்பட்டதாகவும் அதற்கு தான் தீவிரமாக முயற்சி செய்ததாகவும் கூறினான். அதற்கு துறவி, அப்படியா, எவ்வளவு தீவிரமாக என்று கேட்டு, இப்போது நீ மூச்சு விடுவதற்கு எவ்வளவு தீவிரமாக முயற்சி செய்தாயோ அவ்வளவு தீவிரமாக உன் தொழிலை செய்தாயா என்று கேட்டார். அதற்கு இளைஞன் தலை குனிந்து இவ்வளவு தீவிரம் இல்லை என்று ஒப்புக்கொண்டான். அதற்கு துறவி, இப்போது புரிகிறதா உன் தோல்விக்கான காரணம் என்றார். எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு செயலிலும் வெற்றி பெற அதில் மிகுந்த ஆர்வமும் மிகுந்த தீவிரமும் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் எதிலும் வெற்றி பெற முடியும் என்று அறிவுரை கூறி இளைஞனை அனுப்பி வைத்தார். அந்த துறவியின் அறிவுரை போல நாம் எதிலும் வெற்றி பெற அந்த இளைஞன் தண்ணீருக்குள் இருக்கும்போது மூச்சு காற்றுக்காக எவ்வளவு தீவிரமாக முயற்சி செய்தானோ அவ்வளவு தீவிரமாக நாம் எதிலும் இருந்தால் நாம் எதையும் சாதிக்கலாம். நன்றி. வாழ்க நலமுடனும் வளமுடனும்.